ஹலோம்மா, உங்களுக்கு யூனிட் 3ல் ஒரு டாபிக் இருக்குது, ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐசோமெரிசம்னா என்னென்னு பாருங்கள், அதுக்கப்புறம் ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஐசோமெரிசம், the phenomenon in which two or more different compounds have the same structural formula is called isomerism. ஸோ ரெண்டு பேருக்கு ஒரே ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேர் ஐசோமெரிசம். சரிங்களா? ஸோ கீழே ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எத்தில் ஆல்கஹால், டைமெத்தில் ஈத்தர், ரெண்டு காம்பவுண்டும் வேறு வேறு, C2H5OH, CH3O, CH3. ஆனால் ரெண்டு பேருக்கும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எத்திலின் கிளைக்காலில் எத்தனை கார்பன் இருக்குதுன்னு பாருங்கள், 2 கார்பன். அதுவே டைமெத்தில் ஈத்தரில் 2 கார்பன். ஸோ எத்தில் ஆல்கஹாலில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குதுன்னு பாருங்கள், 5 + 1 6, இங்கே 3 + 3 6, இங்கே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, இங்கே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கிற ரெண்டு காம்பவுண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஐசோமெரிசம். வேறு வேறு காம்பவுண்ட்ஸ்க்கு சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோமெரிசம். These two are entirely different compound. ஸோ ஆக்சுவலாக ரெண்டு பேருமே entirely different compound. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்கஹால், செகண்ட் ஒன் வந்து ஈத்தர். பட் அவங்க ரெண்டு பேருக்கும் மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற காம்பவுண்ட்ஸ்க்கு பேர் ஐசோமெரிசம். அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், இன்னொன்று ஸ்டீரியோ ஐசோமெரிசம். அண்ட் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸோ வாட் இஸ் ஸ்டீரியோ ஐசோமெரிசம்? திஸ் phenomenon in which different compound have same molecular and structural formula but different configuration, that is different arrangement of atom and group in space, is called stereoisomerism. So molecular formulaவும் சேமாக இருக்கும், structural formulaவும் சேமாக இருக்கும், but arrangement of atoms மட்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்கள், COOH, COOH ரெண்டும் ஒரே சைட் பிளேஸ் ஆயிருக்கா, அதே மாதிரி HOH ஒரே சைட் பிளேஸ் ஆயிருக்கா. இது வந்து சேம் காம்பவுண்டு. ஆனால் இங்கே பாருங்கள், COH, COH ஆப்போசிட் சைடில் பிளேஸ் ஆயிருக்கு, HH ஆப்போசிட் சைடில் பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் மாலிகுலர் ஃபார்முலான்னு பார்த்தா C4H4OH தான். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலான்னு பார்த்தா ஸ்கொயர் பிளேனாக ஸ்ட்ரக்சர் தான். பட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் மட்டும் மாறி மாறி இருக்குது. ஸோ ஸ்டீரியோ ஐசோமெரிசம் மறுபடியும் பாருங்கள், த காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன், அதாவது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம் ஆர் குரூப் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுக்கு பேர் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். எக்ஸாம்பிள், டி அண்ட் எல் லாக்டிக் ஆசிட் அண்ட் மேலிக் அண்ட் ஃபியூமரிக் ஆசிட்ஸ். ஓகேங்களா? ஸோ DL lactic acid are two different compounds. இங்கே பாருங்கள், D acid, L acid. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் OH ரைட் சைடில் இருக்குது, இதில் OH லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ போத் ஹேவ் சேம் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. பார்க்குறதுக்கு ரெண்டு காம்பவுண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. மாலிகுலர் ஃபார்முலாவும் C3H6O5 சேமாக தான் இருக்குது. பட் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன், அதாவது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வேரி ஆகி இருக்குது. The structure of one compound is the mirror image of other compound. ஸோ நமக்கு மிரரில் ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் தெரியுது, ரைட் சைடில் தெரியும், அண்ட் ரைட் சைடில் தெரியுது, லெஃப்ட் சைடில் தெரியும் இல்லையா? ஸோ இப்போ இங்கே வந்து ரைட் சைடில் அரேஞ்ச் ஆகிருக்குது, இங்கே வந்து லெஃப்ட் சைடில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ரெண்டு பேரும் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், மிரர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பேர் வந்து மேலிக் ஆசிட், ஃபியூமரிக் ஆசிட். ஸோ இவங்களோட மாலிகுலர் ஃபார்முலா சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரக்சர்ஸை காட்டியிருக்காங்க, பட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் மட்டும் மாறி மாறி இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஓகேங்களா? அண்ட் அதில் உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ சிமெட்ரி அப்படின்னா சேம். ஓகேங்களா? Presence of asymmetric carbon atom is not sufficient to decide whether the molecule is optically active or not. The molecule as a whole must be asymmetric. A simple device to decide whether a molecule is symmetrical or not is to ascertain whether it contains the element of symmetry. ஸோ ஒரு காம்பவுண்டு, அதாவது கார்பன், இங்கே வந்து ஆஸ்ட்ரிக் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து கார்பன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கார்பனோட வேலன்சி 4, அதாவது 4 குரூப்பை நம்ம அட்டாச் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கிற 4 பேரும் வேறு வேறு குரூப்பாக இருந்தால் அவங்களுக்கு பேர் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம்.
ஸோ அந்த மாதிரி அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் கிடைக்கும். அதாவது ஒளி சுழற்றும் தன்மை. ஸோ ஒரு காம்பவுண்ட் ஒளியை சுழற்றணும்னா, அதாவது லைட்டு ஒளியை சுழற்றணும்னா அதுக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும்னா அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் இருக்கணும். அதாவது கார்பன் ஆட்டம் கூட 4 குரூப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அட்டாச் ஆகிருக்கணும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது மட்டுமே போதாது, இன்னும் சில கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு பேர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் சிமெட்ரி என்ன அப்படின்னா plane of symmetry. A plane which divides an object into two identical halves is called plane of symmetry. ஸோ ஒரு காம்பவுண்டை நீங்கள் பாதியாக வெட்டும் போது 2 ஹாஃபும் ஈக்குவலாக கிடச்சிச்சின்னா அதுக்கு பேர் அதில் plane of symmetry இருக்குன்னு அர்த்தம். அதாவது a ball can be divided into a plane by two identical halves. It is non-chiral object, that is it possesses a plane of symmetry. ஸோ இப்போ ஒரு பாலை நீங்கள் பாதியாக வெட்டும் போது ஈக்குவல் ஹாஃபாக பிரிஞ்சிச்சுன்னா அதுக்கு plane of symmetry இருக்குன்னு அர்த்தம். A plane of symmetry divides a molecule in such a way that the points on one side of the plane form mirror images of the other on the side. ஸோ இப்போ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது இங்கே கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் கார்பனை சுற்றி 1 2 3 இது ஃபுல்லாக சேர்த்து 4, ஓகேங்களா. அதே மாதிரி செகண்ட் கார்பனை சுற்றி 1 2 3 இது ஃபுல்லாக சேர்த்து 4வது கார்பன் ஆட்டம். ஸோ இதை நீங்கள் பாதியாக கட் பண்ணும்போது மேலேயும் ABD இருக்குது, கீழேயும் ABD இருக்குது. ஸோ ஈக்குவல் ஹாஃபாக தான் பிரிஞ்சிருக்கு. பட் எப்படின்னா பி வந்து இங்கே மேலே இருக்குது, பி வந்து இங்கே கீழே இருக்குது. அதாவது மிரர் இமேஜஸாக கிடச்சிருக்கு. ஸோ ஒரு காம்பவுண்டை நீங்கள் ஐடென்டிக்கல் ஹாஃபாக பிரிக்கும் போது அதோட மிரர் இமேஜஸாக பிரிஞ்சிச்சின்னா அதில் plane of symmetry இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்னொரு குரூப் கொடுத்துருக்காங்க மீசோடார்டாரிக் ஆசிட், whereas the D and L forms of the above compound do not possess plane of symmetry. ஸோ அதே மாதிரி இன்னொரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கே கட் பண்ணும்போது மேலே ABD இருக்குது, கீழே DBA இருக்குது. அதாவது ஏக்கு நேராக D தான் இருக்குது. ஸோ அது அதோட மிரர் இமேஜ் இல்லை. ஸோ ஒரு காம்பவுண்டை ஹாஃபாக பிரிக்கும் போது 2 ஐடென்டிக்கல் ஹாஃப்ஸ், 2 ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, மிரர் இமேஜாகவும் கிடைச்சாதான் அதுக்கு plane of symmetry இருக்குது. ஸோ மேலே இருக்க காம்பவுண்டுக்கு plane of symmetry இருக்குது அண்ட் கீழே இருக்க காம்பவுண்டுக்கு plane of symmetry இல்லை. இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் சிமெட்ரி. செகண்ட் ஒன் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. A center of symmetry is a point from which lines when drawn on one side and produced an equal distance on the other side will meet identical points in a molecule. ஸோ இப்போ ஒரு மாலிக்யூலில் நம்ம ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்ட் வச்சுட்டோம். அதை வந்து டைக்னலாக ஒரு சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகும்போது ஒரு காம்பவுண்ட் மீட் பண்ணணும். அதே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அதர் சைட்லேயும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்தால் சேம் காம்பவுண்ட் மீட் பண்ணிச்சின்னா அதில் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே எல்லாரையுமே பாருங்கள், இங்கேருந்து இந்த சைடுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி இங்கேருந்து இந்த சைடுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. ஸோ சேம் காம்பவுண்ட் மீட் பண்ணுது. அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆப்போசிட்டாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள். சேம் காம்பவுண்ட் மீட் பண்ணிச்சுன்னா, ஐடென்டிக்கல் பாயிண்ட்ஸ் மீட் பண்ணிச்சுன்னா அதில் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ சப்போஸ் இங்கே ஒரு சென்டர் ஆஃப் சிமெட்ரி வச்சுக்கோங்க. இதை இங்கேருந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த கார்னரில் CH3 இருக்குது. அதுவே ஆப்போசிட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா H தான் இருக்குது. அப்போது ஐடென்டிக்கல் பாயிண்ட்டை மீட் பண்ணலைன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே ஒரு காம்பவுண்ட் இருக்குது, இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் H இருக்குது, இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் H இருக்குது. அப்படின்னா சேம் காம்பவுண்டாக மீட் பண்ணியிருக்கு. அதாவது சிஸ் ஃபார்மில் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லை, டிரான்ஸ்ஃபார்மில் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஸ்ட்ரக்சர் 1 ஹேஸ் நெய்தர் அ பிளேன் நார் அ சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஸோ அதில் பிளேன் ஆஃப் சிமெட்ரியும் இல்லை, சென்டர் ஆஃப் சிமெட்ரியும் இல்லை. அதாவது ஈக்குவல் ஹாஃபாக பிரித்தாலும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா இங்கே CO இருக்குது, இங்கே NH இருக்குது. அப்போ உங்களுக்கு அது மிரர் இமேஜஸாக இருக்காது. பட் structure 2 has center of symmetry, so it is not optically active. So யாருக்காவது center of symmetry இல்லைனா அது optically active. யாருக்காவது center of symmetry இருந்துச்சுன்னா அது optically inactive, அதாவது not optically active. So plane of symmetry and center of symmetry. அப்புறமா third one, alternating axis of symmetry.
மாறி மாறி வரும் சீர்மை அச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு காம்பவுண்ட் a molecule possess an n-fold alternating axis of symmetry if when rotated through an angle of 360 degree by n about this axis and then followed by a reflection in a plane perpendicular to the axis, the molecule is same as it was in the starting position. ஸோ ஒரு காம்பவுண்டை நீங்கள் 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண அப்புறமும் உங்களுக்கு ஸ்டார்டிங் பொசிஷனில் எப்படி எடுத்துக்கிட்டிங்களோ அதே பொசிஷன் கிடச்சிச்சின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிங் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே ஒரு காம்பவுண்ட் n இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் 1 2 3 4 அப்படி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ ரொட்டேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ரொட்டேட் பண்ணும்போது இங்கே இருக்க 1 இங்கே வந்துடும். அண்ட் செகண்ட் டைம் ரொட்டேட் பண்ணும்போது இங்கே இருக்க 1 இங்கே வந்துடும். அண்ட் தேர்ட் டைம் ரொட்டேட் பண்ணும்போது இங்கே இருக்க 1 இங்கே வந்துடும். அண்ட் ஃபோர்த் டைம் ரொட்டேட் பண்ணும்போது அதாவது 360/90 உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 4 கிடைக்கும். ஸோ ஒரு காம்பவுண்டை 4 டைம்ஸ் ரொட்டேட் பண்ண அப்புறம் 1 2 3 4 டைம்ஸ் ரொட்டேட் பண்ண அப்புறம் 1 மறுபடியும் இதே பொசிஷனுக்கு வரும். அப்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்களோ அதே ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு காம்பவுண்டை when rotated through 360 degree about an axis and reflected in a plane perpendicular to the axis, molecule is the same as it was in starting position. ஸ்டார்டிங் பொசிஷனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி சேமாக கிடச்சிதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிங் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா ஒளி சுழற்றும் தன்மை. ஸோ உங்களுக்கு சிலபஸில் டார்டாரிக் ஆசிட்க்கு எப்படி ஒளி சுழற்றும் தன்மை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ டார்டாரிக் ஆசிட் கண்டெயின் 2 சிமிலர் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம். ஸோ 2 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் கார்பன் ஆட்டம் பாருங்கள். இந்த கார்பன் கூட 4 குரூப் அட்டாச் ஆகிருக்கு. யாருன்னா ஒன்று ஹெச், ஒன்று OH, ஒன்று COOH, இன்னொன்று இந்த ஃபுல் குரூப். சரிங்களா? அதே மாதிரி இந்த கார்பன் கூட யாரில் அட்டாச் ஆகிருக்காங்கன்னா இந்த ஃபுல் குரூப் HOH COOH. அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்க 4 பேருமே வேறு வேறு குரூப். ஸோ இந்த கார்பனை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம். ஸோ யாரையெல்லாம் நம்ம அசிமெட்ரிக் கார்பன்னு சொல்கிறோமோ அவங்களுக்குலாம் ஒரு ஸ்டார் போட்டுடுறோம். அதுக்கு பேர் அசிமெட்ரிக் கார்பன். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு டார்டாரிக் ஆசிடில் 2 அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் இருக்குது. ஈச் கார்பன் ஆட்டம் கண்டெயின் COOH, OH, H and CHOH, COOH. அதாவது CHOH, COOH இந்த குரூப்ஸ் ஒவ்வொரு கார்பன் கூடயே அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் இங்கே போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஃபார்ம்னு சொல்கிறாங்க. ஒளியை வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுது. அதாவது கிளாக் எப்படி சுற்றுமோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுது. அதுக்கு பேர் D or ப்ளஸ்ன்னு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ரக்சரில் ஒளியை வந்து கிளாக்குக்கு ஆப்போசிட்டில் சுழற்றுறது. அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் சுழற்றுறதுனால அதை L இல்லைனா மைனஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ இவங்களையும் பாருங்கள். இங்கே OH H இருக்குது. அதாவது OH ரைட் சைடில் இருக்குது, இங்கே OH லெஃப்ட் சைடில் இருக்குது. அதே மாதிரி இங்கே H ரைட் சைடில் இருக்குது, இங்கே H லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க 2 பேரும் மிரர் இமேஜஸ்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன சொன்னோம்? அதே மாதிரி ஒரு காம்பவுண்டை நம்ம பாதியாக பிரிக்கும் போது ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்கும் போது அதுக்கு மிரர் இமேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது அப்படி சொன்னோமா? ஓகே. தென் நெக்ஸ்ட்டு இன்னொரு காம்பவுண்ட். இப்போது ஹெச்சும் OHோட பிளேசஸ் வந்து வேறு மாதிரி அரேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இதை வந்து நீங்கள் ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்கும் போது அதாவது பிளேன் ஆஃப் சிமெட்ரிக்கு இதை நீங்கள் ஈக்குவலாக பிரிக்கும் போது உங்களுக்கு மேலே இருக்க காம்பவுண்டும் கீழே இருக்க காம்பவுண்டும் மிரர் இமேஜஸாக அமைஞ்சதுன்னா இது COH மேலே இருக்குது, இங்கே COH கீழே இருக்குது. மிரர் இமேஜஸாக அமைஞ்சதுன்னா அதுக்கு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மீசோ டார்டாரிக் ஆசிட். இப்போ ஸ்ட்ரக்சர் 1 2 and 3 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸ்ட்ரக்சர் 1ல் கார்பன் ஆட்டம் லைட்டை ரைட் சைடு ரொட்டேட் பண்ணுறதுனால அதுக்கு பேர் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரின்னு சொல்கிறோம், அதாவது டிஃபார்ம். அண்ட் ஸ்ட்ரக்சர் 2ல் லைட்டை லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணுறதுனால அதுக்கு பேர் லீவோ ரொட்டேட்ரின்னு சொல்கிறோம், அதாவது எல் ஃபார்ம். அண்ட் ஸ்ட்ரக்சர் 3ல் மேலே பாருங்கள். இங்கே ஆரோ மார்க் கிளாக் வைஸ் காட்டுது, இங்கே ஆரோ மார்க்
ஆன்டி கிளாக் வைஸ் காட்டுது. அப்போ மேலே கிளாக் வைஸும் கீழே ஆன்டி கிளாக் வைஸும் சுற்றுச்சுன்னா ரெண்டும் ஆப்போசிட்டில் வரும்போது கேன்சல் ஆகிடும். ஸோ your net effect is 0. அண்ட் இந்த மிக்ஸ்சருக்கு பேர் ரெசமிக் மிக்ஸ்சர். அதாவது டி ஃபார்ம், எல் ஃபார்ம், மீசோ ஃபார்ம், டியூஎல்லும் சேர்ந்த ஒரு கலவை. இதுக்கு பேர் ரெசமிக் மிக்ஸ்சர். இவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, லைட்டை ரொட்டேட் பண்ண மாட்டாங்க. ஸோ thus tartaric acid exists as D form, L form, meso and DL racemic mixture. The racemic form can be resolved into D and L form while meso form cannot be resolved. So டிஎல் ஃபார்மை நம்ம டியாவும் எல்லாவும் பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி டியாவும் எல்லாவும் தனித்தனியாக இருக்கிறத டிஎல் ஃபார்மாகவும் மாற்றிக்கலாம். அதாவது டியூ எல்லும் சேர்ந்துருந்தால் அதுக்கு பேர் ரேசமிக் மிக்ஸ்சர். பட் மேலேயும் கீழேயும் பாதி பாதி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மீசோ ஃபார்ம். அதை டி ஃபார்மாகவும் பிரிக்க முடியாது, எல் ஃபார்மாகவும் பிரிக்க முடியாது. சரிங்களா? ஓகே, அடுத்த டாபிக் ரெசிமைசேஷன். அதாவது racemization is a process of converting an optically active compound into a racemic modification. டியாவும் எல்லாவும் இருக்கிறத டிஎல் மிக்ஸ்சராக மாற்றுறது. சரியா? டி தனியாக எல் தனியாக இருக்கிறது, அதாவது கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் ரொட்டேட் பண்ணுறத சேர்த்து நம்ம டிஎல் ஃபார்மை மாற்றிக்கிறோம். இதுக்கு மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ஷன் ஆஃப் ஹீட் பண்ணும்போது டி ஃபார்மும் எல் ஃபார்மும் சேர்ந்து டிஎல் மிக்ஸ்சராக மாறிடும். அதே மாதிரி ஏதாவது கெமிக்கல் ரியேஜன்ஸ் கூட, எக்ஸாம்பிள் மேண்டலிக் ஆசிட் வந்து ப்ரோமோ ஆசிடாக மாறிடும். அது எப்போனா ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது. ஸோ ஏதாவது கெமிக்கல் ரியேஜன்ஸில் போட்டாலும் டி ஃபார்ம் எல் ஃபார்ம் தனித்தனியாக இருக்கிறது என்னவா மாறிடும், டிஎல் ஃபார்மாக சேர்ந்துடும். அதே மாதிரி சப்ஸ்டிவெண்ட் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட். இப்போ டி ஃபார்ம் எல் ஃபார்மில் மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னா, சில காம்பவுண்ட்ஸ் ரைட் சைடில் இருக்கும், சில காம்பவுண்ட்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ ரைட் சைடில் இருக்க காம்பவுண்டை லெஃப்ட் சைடில் போட்டாலோ இல்லை லெஃப்ட் சைடில் இருக்க காம்பவுண்டை ரைட் சைடில் போட்டாலோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைடில் இருக்க காம்பவுண்டை லெஃப்ட் சைடில் போட்டுட்டிங்கன்னா, இங்கே ரைட் சைடில் இருக்க காம்பவுண்டை லெஃப்ட் சைடில் போட்டுட்டிங்கன்னா அது எல் ஃபார்மாக மாறிடும். அதுவே இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடில் போட்டுட்டிங்கன்னா அது டி ஃபார்மாக மாறிடும். ஸோ சப்ஸ்டியூவெண்ட் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் மூலமாகவும் ஒரு காம்பவுண்ட் தனித்தனியாக இருக்கிற காம்பவுண்டை நீங்கள் ரெசமிக் மிக்ஸ்சராக மாற்றிக்கலாம். சரிங்களா? தென் ஆட்டோ ரெசிமைசேஷன். சம் காம்பவுண்ட்ஸ் நீங்கள் டியா எல்லா தனித்தனியாக பிரித்து வச்சாலும் ப்ளஸ்ஸு மைனஸை நோக்கி மூவ் ஆகும் அண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸை நோக்கி மூவ் ஆகும் அப்படிங்கிற அட்ராக்ஷன் ப்ராசஸ் மூலமாக அதுவாகவே தானாக சேர்ந்து டிஎல் மிக்ஸ்சராக மாறிடும். அதுக்கு பேர் ஆட்டோ ரெசிமைசேஷன். ஸோ ஒரு காம்பவுண்டை டியாவும் எல்லாவும் தனித்தனியாக இருக்கிறத சேர்க்குறதுக்கு பேர் ரெசிமைசேஷன். அதுவே ஒரு ரெசமிக் மிக்ஸ்சரை தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு பேர், டிஎல் ஃபார்மை டியாவும் எல்லாவும் பிரிக்கிறதுக்கு பேர் ரெசல்யூஷன். அண்ட் ரெசல்யூஷன்ஸ்க்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று மெக்கானிக்கல் செப்ரேஷன். அதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு பிளாக் பால் ஒயிட் பால் அப்படி சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் எப்படி பிரிச்சுருப்பீங்க, பை ஹேண்ட் பிக்கிங் ப்ராசஸ், கையிலே பிரித்து எடுத்துடலாம். அதே மாதிரி ப்ளஸ் ஃபார்முக்கும் மைனஸ் ஃபார்முக்கும் சில கேரக்டர்ஸ் இருக்குது. அதாவது ஸ்ட்ரக்சரோ கலரோ இல்லை ப்ராப்பர்ட்டிஸோ ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வெல் டிஃபைன்டு கிறிஸ்டலாக இருந்துச்சுன்னா, பார்க்க நல்லா தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள வந்து சிம்பிள் ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் மூலமாகவே நீங்கள் பிரித்து எடுத்துடலாம். அது வந்து மெக்கானிக்கல் செப்ரேஷன். இன்னொன்று வந்து பயோகெமிக்கல் செப்ரேஷன். சர்டன் பாக்டீரியா அண்ட் ஃபங்கையை ஒரு டிஎல் மிக்ஸ்சரில் போட்டுட்டிங்கன்னா அதுக்கு எந்த காம்பவுண்ட் பிடிக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் டி காம்பவுண்ட் பிடிச்சா டி காம்பவுண்டை சாப்பிட்டுட்டு எல்லை மட்டும் விட்டுடும். இல்லை சப்போஸ் எல் பிடிச்சிச்சின்னா எல்லை மட்டும் சாப்பிட்டுட்டு டியை விட்டுடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஎல் மிக்ஸ்சர்லேருந்து டி ஃபார்மை தனியாகவோ இல்லை எல் ஃபார்மை தனியாகவோ நீங்கள் ஈஸியாக பிரிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பெனிசிலியம் கேலக்டம் அப்படிங்கிற ஒரு ஃபங்கையை நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து டி டார்டாரேட்டை சாப்பிட்டுட்டு எல் டார்டாரேட்டை விட்டுடும். அப்போ உங்களுக்கு டிஎல் ஃபார்ம்லேருந்து எல் ஃபார்மை மட்டும் பிரித்து எடுத்துருவீங்க. ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப எலிஜிபிள் இல்லை. ஏன்னா எல் ஃபார்ம் வந்து மேக்ஸிமம் வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் உங்களுக்கு டி ஃபார்ம் மட்டும் கிடைக்கும். பட் எல் ஃபார்ம் அப்படிங்கிறது சுத்தமாகவே வேஸ்ட்டாக போயிடும். பிகாஸ் அது வந்து பாக்டீரியா சாப்பிட்டுடும். சரிங்களா? தென் இன்னொன்று by means of salt separation, salt formation. This method is the best of all methods of resolution. In this method, the active constituent of racemic mixture are converted into diastereoisomer with another active base or salt. ஸோ உங்கள் டிஎல் மிக்ஸ்சரை ஏதாவது ஒரு பேஸ் கூடயோ இல்லை சால்ட் கூடயோ போடும்போது
அது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் சால்ட்டாக பிரிஞ்சிடும். ஸ்டீரியோ ஐசோமர்னா என்னென்னு பார்த்தோம், சேம் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா, பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து ஆசிட் பேஸ் அப்படி தனித்தனியாக அதுவாகவே பிரிஞ்சு அரேஞ்ச் ஆகிடும். அதாவது ஆசிடாக இருக்கிறது அரேஞ்ச்மெண்ட் ஆகி, இங்கே ஆசிட்க்கு பதிலாக பேஸ்க்கு பதிலாக ஆசிடும் அரேஞ்ச்மெண்ட் ஆகி 2 ஸ்டீரியோ ஐசோமர் ஃபார்ம் பண்ணிடுது. The two salt that obtained differ in their solubility. ஸோ 2 பேருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா solubility, அதாவது கரையும் தன்மை. ஒருத்தர் சீக்கிரம் கரைஞ்சிருவாங்க, ஒருத்தர் கம்மியாக கரைவாங்க. லைக் சால்ட் அண்ட் சுகர். சால்ட் வந்து தண்ணியில் போட்டு ஒரு கலக்குனாவே கரைஞ்சிரும், பட் சுகர் வந்து நீங்கள் கொஞ்சம் கலக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி solubility கரையும் தன்மையில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ த ஆப்டிக்கலி ஆக்டிவ் பேஸ்ட் யூஸ்டு ஃபார் திஸ் பர்பஸ் ஆர் மெயின்லி ஆல்கலாய்ட்ஸ் லைக் குயினைன், புருக்சின், chinconine and morphine. Similarly, racemic bases can be separated by using optically active acids like tartaric acid, camphor and sulfonic acid. So இங்கே யூஸ் பண்ணுற ஆக்டிவ் பேஸ், ஆக்டிவ் ஆசிட்ஸ் என்னவா இருக்கலான்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின்லி ஆக்டிவ் பேஸஸ் என்ன யூஸ் பண்ணலாம் அண்ட் ஆக்டிவ் ஆசிட்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் உங்களோட நெக்ஸ்ட் டாபிக் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அண்ட் மேலிக் அண்ட் ஃபியூமரிக் ஆசிட். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஐசோமெரிசம்னா என்ன, ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா என்னன்னு பார்த்தோம். இது வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஸோ ஃபர்ஸ்ட் மேலிக் ஆசிடோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க அண்ட் ஃபியூமரிக் ஆசிடோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ரெண்டுத்துலேயும் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸாக மாறி இருக்குது. இந்த சைட் COH ரெண்டும் ஒரே பக்கம் இருக்குது, பட் இங்கே வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. பட் மாலிகுலர் ஃபார்முலா, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எல்லாமே சேம் தான், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் மட்டும் மாறி இருக்குது. ஓகேங்களா. The malic acid and fumaric acid can be represented in a tetrahedral form as shown below. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே உள்ள ஸ்ட்ரக்சர் வந்து tetrahedral form. However, the two carbon atoms are united by a double bond. The two tetrahedral representing them must necessarily be in contact at two corners. In such case, all free rotation of tetrahedral cases and groups attached to two carbon atom are fixed relative to each other. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் தனித்தனியாக ஆளுக்கு ஒரு டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர்னால் இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும்தான், மேலே இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து இங்கே இது மட்டும்தான் டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர். ஸோ மேலே ஒரு டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்குது அண்ட் கீழே ஒரு டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும்னா இன் கான்டாக்டில் இருக்கணும், அதாவது பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் ரெண்டு கார்பனுக்கு உள்ள ஆட்டம்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா. Thus, different spatial arrangement of groups about the double bonded carbon atom now become possible. So, spatial arrangement மட்டும் டிஃபர் ஆகிருக்கு. இந்த கார்பன் ஆட்டமில் பாருங்கள் COH இங்கே இருக்குது, பட் இந்த கார்பனில் COH வந்து எண்ட் பாயிண்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் மட்டும் டிஃபர் ஆகி இருக்குது. For example, the two tetrahedral models representing malic and fumaric acid as shown in the figure. It is clearly noted that malic acid and fumaric acid have quite different arrangement of atoms about the double bond, while in one case similar groups are on the same side and in another lie on the opposite side. This type of isomerism, due to different geometrical arrangement of groups about the doubly bonded carbon atom, is called geometrical isomerism. When similar groups lie on the same side, the two carboxyl group and two hydrogen group are at the same side is called malic acid. So ரெண்டு பேருக்கும் carboxyl groupும் hydrogen atomும் same side இருந்தால் அதுக்கு பேர் malic acid. and சப்போஸ் ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் இங்கே ஒன்று ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபியூமரிக் ஆசிட். கான்சிக்வென்ட்லி திஸ் டைப் ஆஃப் ஐசோமெரிசம் இஸ் ஆஃபன் spoken as cis trans isomerism. இதுக்கு இன்னொரு பேர் cis trans isomerism. அண்ட் ரொம்ப ஈஸியாக மேலிக்கா ஃபியூமரிக்காக மாற்றிக்கலாம் அண்ட் அதே மாதிரி ஃபியூமரிக்கா மேலிக்கா மாற்றிக்கலாம்.